டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி வந்து நம்ம ஸ்டஃப்டு கத்திரிக்காய் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து தேங்காய் பூ வந்து ஒரு 5 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. உளுந்தம்பருப்பு ஒரு 25 கிராம் எடுத்துக்கோங்க. இது வந்து வறுத்த நிலக்கடலை ஒரு 4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. சோம்பும் சீரகமும் ஒவ்வொரு ஸ்பூன், மிளகாய் 4 மிளகாய் எடுத்துருக்கேன். இது எல்லாமே வறுத்து நம்ம நுணுக்க போகிறோம். கடுகு சீரகம் தாளிக்கிறதுக்கு, மஞ்சத்தூள், பெருங்காயம், இது மல்லித்தூள் 1/2 ஸ்பூனும், காஷ்மீர் மிளகாத்தூள் வந்து ரொம்ப உரைக்காது, ஆனால் நல்லா கலர் கொடுக்குங்கிறதுனால அது எடுத்திருக்கேன். 2 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். வதக்கிறதுக்கு வெங்காயம், பூண்டு நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன், இஞ்சி நறுக்கி வச்சுருக்கேன். பூண்டு வெங்காயம் சேர்க்காதவங்க இதை அவாய்ட் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. கருவேப்பிலை, மல்லித்தழை. கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி காம்பு கனமாக இருந்தால் தான் நல்ல பிஞ்சு கத்திரிக்காய்னு அர்த்தம். கத்திரிக்காய் வந்து எப்போவுமே வந்து ஸ்டஃப்டுக்கு வந்து பிஞ்சாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். முத்தலாக இருந்துச்சுன்னா விதை வந்து கார வாடை வரும். இந்த மாதிரி நறுக்கிக்கங்க. காம்பு கனமாக இருக்குது, காம்பு நான் நறுக்கலை, காம்பை மட்டும் நறுக்கிட்டு இதை வந்து அப்படி வச்சுருக்கேன். நான் இதை அப்படி வச்சுருக்கிறதுக்கு காரணம், நம்ம வதக்கும் போது உள்ளே ஸ்டஃப்டு வைக்கும்போது இது வந்து ஸ்டிஃபாக பிடிச்சிக்கும், கத்திரிக்காய் உடஞ்சி போகாமல் பிடிச்சிக்கும். வெந்த பிறகு இந்த இதுவும் நல்லாயிருக்கும். அதனால் இந்த மாதிரி காம்போடு வச்சுருக்கேன். நம்ம கத்திரிக்காயில் நிறைய ஆயில் ஊற்ற போகிறதுனால இதுக்கு ஆயில் தேவையில்லை. நல்லா ரோஸ்டடாக வறுத்துக்குங்க, தனித்தனியாக வறுத்துக்குங்க. சோம்பு சீரகம் சேர்த்துக்குவோம். இதோட நம்ம தேங்காய் பூவையும் சேர்த்துக்குவோம். கடலை நம்ம வறுத்ததுங்கிறதுனால அதை வறுக்க தேவையில்லை. சோம்பு சீரகம் மிளகாய் உளுந்தம்பருப்பு இதை வந்து நல்லா பவுட்ரு பண்ணிக்குவோம். கடலையை வந்து தனியாக அதாவது குறைன்னு நுணுக்கி வச்சுக்கணும் தனியாக. அதனால் இதை நல்லா இப்போ பவுட்ரு பண்ணிக்குவோம். அரைச்சி வச்ச பவுடர் இது வந்து கடலை வந்து குறைன்னு அரைச்சிருக்கேன். அது கடிபட்டால் தான் நல்லாயிருக்கும். இதில் வந்து தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்குவோம். அப்போ தான் உள்ளே வந்து உப்பு சாரும் கத்திரிக்காய்க்கு. இதோட கொஞ்சம் மல்லித்தழை, இதை வந்து ஸ்டஃப் பண்ணிவிட்டு கடைசியாக வதக்கிட்டு கத்திரிக்காயை இறக்க போகையில் கொஞ்சம் போடணும். நல்லா அழுத்தி நல்லா நிறைய மசாலா உள்ளே இருக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. இதுக்கு ஆயில் நிறைய வேணும். குழிக்கரண்டி மாவு கரண்டின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கரண்டி அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். கடுகு சீரகம், மஞ்சத்தூள், பெருங்காயம், தூள் 2 சில்லி போடுறோம், மல்லி போடுறோம். வெங்காயம் வதக்கிறதுக்கு முன்னாடியே போட்டோம்னா கலர் அதிகம் கொடுப்பாங்க. நம்ம மசாலையில் உப்பு போட்டிருக்கோம். இப்போ இந்த காய்கறிக்கு மட்டும் உப்பு போட போகிறோம். வெங்காயம் பூண்டுக்கு மட்டும் உப்பு போட போகிறோம்.
கத்திரிக்காயில் ஆயில் எல்லா பக்கமும் படுற மாதிரி திருப்பி விட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சோம்னா அது வந்து அந்த ஆயிலுக்கே வந்து நல்லா பாதி வெந்த மாதிரி வந்துடும். நல்லா உள்ளே அமுக்கி வச்சுருக்கிறதுனால மசாலா வெளியில் வராது. பயப்படாமல் நீங்கள் நல்லா திருப்பி விடலாம். இப்போ கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு மூடி வைங்க. கத்திரிக்காயோட கலர் மாறணும். நல்லா அந்த தோல்லாம் வந்து கலர் மாறி தோல் பக்கம் வெந்துடும். ஒரு 10 நிமிஷம் சிம்லேயே வச்சு இப்படி மூடி வச்சிங்கன்னா வெந்துடும். இப்போ கத்திரிக்காயோட உள் பக்கம்லாம் வேகணுங்கிறதுனால கொஞ்சமாக நம்ம தண்ணி தெளிக்கிறோம். வேகிறதுக்கு இந்த தண்ணி போதும். சிம்மில் வச்சு ஒரு 1/4 மணி நேரம் வேக விடுங்க. நல்லா 20 நிமிஷம் நான் சிம்மில் வச்சு மூடி வச்சுருந்தேன். நல்லா வெந்துருச்சு. இப்படி அமுக்கி பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் நல்லா அமுங்கும். இப்படி பாருங்கள், நல்லா அமுங்கி நல்லா இருக்குது. நல்ல வாசமாக நல்ல ஃப்ளேவராக இருக்குது. இது வந்து தயிர் சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கிரேவி கூடுதலாக வேணும் உங்களுக்கு. அதனால் இந்த மிச்சம் இருக்குல்லையா, அந்த தூளை போட்டு ஒரு கிண்டி விட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிங்கன்னா ரொம்ப வேக விட தேவையில்லை. இதுலேயும் நம்ம மிளகா போட்டிருக்கோம் இல்லையா, அதனால அதுவே போதும் உரப்புக்கு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் கொதிச்சுன்னா ரெடி. கத்திரிக்காய் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் செஞ்சு பார்த்து உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.